மழை மாறி பொழிந்தால் நம்ம நாட்டில் விவசாயம் தலைத்தோங்கும். விவசாயம் தலைத்தோங்கினால் தானே அனைத்து துறைகளும் சீராக இயங்கும். ஒரு நாட்டினுடைய முதுகெலும்பு என்ன? விவசாயி. அதனால தான் வள்ளுவ பெருந்தகை கூறினார், உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வர், மற்றெல்லோரும் தொழுதுண்டு அவர் பின் செல்வர். யாரை வணங்கு? விவசாயியை வணங்கு. உழவும் தொழிலும் இல்லாமல் உலகத்தில் ஒன்றும் இல்லை. உழவுக்கு வந்தனை செய். இல்லையா? இந்தியாவினுடைய அதிகமான செழிப்பை எங்கே பார்க்கலாம் என்று சொன்னால் விவசாயத்தை தான். இன்று பாருங்க, கர்ம வீரர் காமராஜர்களுடைய நல்லாட்சியின் போது இந்தியாவினுடைய ஜனத்தொகை 30 கோடி. இன்று 140 கடந்து சென்று விட்டது. 140 கோடியை தாண்டி விட்டது. அன்று சாப்பாட்டிற்கு பஞ்சம். இன்று யாருக்கு வீட்டுல சாப்பாடு இல்ல? அன்றைய காலகட்டத்துல ஒரு நாள் ஒரு நேரம் டிஃபன் போடுறது பெரிய பண்ணையார் வீட்டு காரியமா நினைச்சோம். தீபாவளி பொங்கல் தவிர டிஃபன் கிடையாது அப்படி சொல்லுங்க. இன்றைய காலகட்டத்துல தினமும் டிஃபன். காலையில இட்லி, ராத்திரி தோசை. தோசைல எத்தனை வகை இருக்கு? சோறு வந்துரும். ஆமா, சுகர் வெள்ளையா இருக்கிறது எதையும் சாப்பிடாதுன்னு மருத்துவர் சொல்றாரு. அப்ப நம்ம ஆட்கள் என்ன பண்றாங்க? வெள்ளை மாவு அரைச்சு அதுல கொஞ்சம் புதினாவை சேர்த்து புதினா இட்லி, கொஞ்சம் தக்காளியை சேர்த்து தக்காளி இட்லி, ஆப்பிள் இட்லி, கேரட்டை போட்டா